ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. நான் நிறைய டிராவல் பண்றேன். ஐ டிராவல், ரொம்ப டிராவல் பண்ணேன். பல என்ன கேட்டேன்னா இது வரைக்கும் பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். பல லட்சம் கிலோமீட்டர். சில பேர் 3 கிலோமீட்டர்ல வாழ்ந்து செத்து போறவங்க நம்ம உலகத்துல. அங்கேயே படிப்பாங்க, அங்கேயே படிக்கிறதுக்கு போவாங்க, அங்கேயே வீட்டுக்கு வருவாங்க. அது பக்கத்துல காலேஜ் படிப்பாங்க, கூட இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுவாங்க, அங்கேயே ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க, அங்கேயே பேங்க் பேலன்ஸ் இருப்பாங்க, அங்கேயே வீட்டு கட்டிப்பாங்க, அங்கேயே பதவி. Travel makes you top of the world. தெரியுது உனக்கு, பார்க்கறல, பார்க்கும்போது தான் தெரியுது. யூரோப்பியன்ஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க, சைனீஸ் ஒரு மாதிரியா இருக்காங்க. 20 நாள்ல 3 டேஸோடய வாழ்ந்துட்டு வருது. யூரோப்பியன்ஸை பார்த்தேன், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய முறை. அங்க இருந்து சிஷல்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா போறேன், அவங்க பார்க்குற அதை பார்க்குறேன். அங்க இருந்து ஹாங்காங் போறேன், அங்க பார்க்குற அவங்களுடைய வாழ்க்கை பார்க்குறேன். எக்ஸலன்ட்ன்றது என்ன தெரியுமா? பி எக்ஸலன்ட். உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கால, உன் பின்னால முன்னால உட்கார்ந்து இருக்கால, அவனால உங்களுக்கு போட்டியே கிடையாது. எக்ஸலண்டா இருக்கணும்னு சொன்னா நான் சொல்லிடுறேன், ஒரு ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் ஆச்சு. நான் யூஎஸ் போயிருந்தேன். அங்க கலிபோர்னியா அப்படிங்கிற இடத்துல பேச கொடுத்துருந்தாங்க. அங்கே சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நீங்க எல்லாம் போவீங்க. உண்மையா சொல்ல, என் கனவு என்ன சொல்ல வரைக்கும் சொல்லிட்டாங்க. சொல்லுவேன், என் கனவு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் என்று சொன்னா, அவனுடைய நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னா, அதன் மீது சத்தியமாக சொல்றேன். உன்னை நான் சில நாட்கள்ல உன்னை யாராவது ஒருத்தர் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அப்படி உன்னை யாராவது ஒருத்திய இப்ப நான் ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன், கனடா போறேன், பிரான்ஸ் போறேன், உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு போறேன். அப்படி பல நாடுகளுக்கு போகும்பொழுது என்னுடைய மீட்டிங்க்கு நீ வந்து, மேம் சங்கரா ஸ்கூல்ல நீங்க பேசுனீங்க, நான் இன்னைக்கு யூஎஸ்ல இந்த வாஷிங்டன் டிசில தான் ஃபெடரல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் விடணும், நான் கார் எடுத்துட்டு உங்களை ட்ராப் பண்ணிடுவா அப்படின்னு நீ கேட்ட மாட்டியா? அதுக்காக வந்துருக்கேன். நீங்க சிக்கா ஸ்கூல் வந்தீங்களும், நான் இப்போ இந்த துறையில அமைச்சரா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க இந்த விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு கைதை போடுற மாட்டியா? அதுக்காக நீ ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி, இதே மாதிரி ஸ்கூலை கட்டி, இதே மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வச்சு, மேம் எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுங்க, நீ என்னை அழைச்சிட்டு வந்துட மாட்டியா? அதுக்காக தான். இது என் கனவு, என் கனவு நிறைவேற வேண்டும். அதுக்காக சொல்றேன், சாண்டியாக போறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான் அவர் என்ன செய்வாரு, ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா, மேம் இன்னும் 2 days இருக்கு இங்க ஸ்டே, நீங்க இங்க எங்கேயாவது ஏதாவது பாக்குறீங்களா? பார்க்கலாமே, உங்களுடைய ஃபிளைட் இன்னும் 2 நாள் இருக்கு, நீங்க ஏதாவது பார்க்கலாம். அது வந்து கடற்புறம் ரொம்ப அழகா இருக்கும். டீப் சி நீங்க போனீங்கன்னா அது வந்து படகுலயே போகலாம். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாருங்க, ஜூ இருக்கு, பாக்குறீங்களான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளை ஜூ பாக்குறதுனா, ஏன்னா விதமா பார்க்கலாம் பாருங்க. நான் கூட இப்ப பாரு யானையை பத்தியும் சிங்கத்தை பத்தியும் சொல்லிட்டேன்ல பேச்சிலேயே, அவ்வளவு பிடிக்கும் எனக்கு மிருகங்க. ஏன்னா உயிர் தன்மை பிடிக்கும், எனக்கு உயிரோட இருக்கிறது பிடிக்கும், எல்லாம் உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், செத்தது எதுவும் பிடிக்காது. இந்த ஏதா ஸ்பீச் இருக்குல்ல, அது உயிரோட இருக்கு, அதனால அது பிடிக்கும். உயிர் தன்மை பிடிக்கும், அதனால நான் சொல்றேன் ஜூ பிடிப்போங்க. என் கூட ஒரு பேர் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஜூ சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்த்துட்டு போகும்போது ஒரு ஸ்டன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கூண்டு ஸ்னேக் பார்க். எனக்கு பாம்புனா பிடிக்கும், பார்க்க அப்படியே பார்ப்பேன். கலரா இருக்கும்ல, கலர்ஸ்லாம் பார்ப்பேன். நிறைய பார்த்தேன்னா என்னுடைய பவுச்சு, என்னுடைய பேகு, என்னுடைய கண்ணாடி கூடு, மேக்சிமம் இதெல்லாம் வந்து பாம்பு வெளியே இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனுடைய இது பிடிக்கும் எனக்கு. சரிட்டு ஏன்னா யோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. சைலண்டா அப்படி ஃபாஸ்டா ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி தான் மூச்சு எடுப்பாங்க. எத்தனை முறை மூச்சு எடுக்கிறேன்? ஒரு நிமிஷத்துக்கு 45 வாட்டி மூச்சு எடுக்கிறாரு. அது ஒரு நாளைக்கே 4-5 வாட்டி தான் மூச்சு எடுக்கும். கோவம் தான் வெளில விடுறோம். ஆமா, அது முழுத்து பிடிச்சிருக்கிறதா அப்படியே ஒரு யோக முதிரை. ரொம்ப பிடிக்காது இல்லையா? அதை பார்ப்பேன். அதனால
பாம்பு இருக்குன்னு சொன்னேன், நான் பார்க்குறேன்னு சொன்னேன். அவர் ஒரே விஷயம் தான் சொன்னேன், $15 உள்ள போகிறதுக்கு, பட் நாங்கள் பே பண்ணிடுறோம். $15 எவ்வளோ புரியல, $1 வந்து $62. $15 எவ்வளோ இருக்கு? ஒன்றும் சார் நான் கணக்கில் சொல்லி $1200. அது சொச்சம் $2000 கிட்ட வரும். $2000 போறதுக்கு $2000 எவ்வளவு பெரிய காசு, நம்ம கிட்ட தான் இல்லை அந்த காசு. நீ போட்டா உள்ள போக. மற்ற பேர் சொன்னாங்க, 3 பேர் சொன்னாங்க, நாங்களும் வரணும். அவர் ஒரே விஷயம் சொன்னாரு, உள்ள பாம்பெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும், அது கூண்டுல இருக்காது. 3 பேரும் வித்ரா ஆயிட்டாங்க. தள்ளி போயிடுவாங்க. நாங்க வெயிட் பண்ணுவோம். நான் உள்ள போனேன். It was a great experience. உள்ள போறேன். எனக்கு என்னன்னா, அமெரிக்கா நாடு, நான் பாம்பு குத்திய சாவ போறோம். அது சாமான் பாம்புகளின் தேசம் நம்ம தேசமே இருக்கு. நாமளே நம்ம வாசல் எவ்வளவு பாம்பு போகணும், நான் பெரிய விஷயமா பார்க்கலாம், போலாம், பார்த்துக்கலாம். உள்ள போற கதை முடிச்சு. அவர் அதை சொல்லலை என்கிட்ட. உள்ள போனா முடிச்சுட்டு தான் வெளில வரணும்னு சொல்லல. போனேன், போய்கிட்டே இருக்கிறேன். எப்படி சொல்றது தெரியல, ஓபன் ஸ்பேஸ்ல இருக்குது பாம்பு. மேலே ஏறி வர முடியாதபடிக்கு போட்டுருக்கு. பட் ஓப்பனா நீங்க எப்படி பார்க்கலாம், அது ஒயர் அடிச்சதுன்னா அடிச்சுதான். பட் அப்படி வராதுங்கிற கணக்குல வச்சிருக்கலாம், கரெக்டா வச்சிருக்கான். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி பாம்பெல்லாம் தாண்டின அப்புறமா தானக்கொண்டா அந்த மலை பாம்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்ட கலர்ஃபுல் ஸ்னேக்ஸ் வந்துச்சு பாரு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்பு. 3 கிலோமீட்டர் அந்த கூண்டு, 3 கிலோமீட்டர் பெரிய கூண்டுல திறந்துட்டு இருக்காங்க பாம்பு. பார்த்துட்டு மேற்கு போறதா சாமி, பார்த்தது பாம்பு, வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியில வரும்போது அது மாஸ்கெல்லாம் கொடுத்தாங்க. வெளியில வர்றதுக்கு போற கரெக்டா இந்த மாதிரி வந்து பாதை நிக்குது. அங்க ஒரு பெரிய ஒரே ஒரு கூண்டு, மற்றதெல்லாம் திறந்துருக்கு. அது ஒரே ஒரு கூண்டு. அந்த ஒரு கூண்டுல ஒரே ஒரு பாம்பு. அதுக்கு பின்னால 2000 பாயிண்ட் ஸ்க்ரோலிங் போயிட்டு. நான் எக்ஸலன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். வாட் இஸ் எக்ஸலன்ஸ் பேசிட்டு இருக்கேன். பின்னால போயிட்டு 2000 பாயிண்ட் கருப்பா இருக்குது அந்த பாம்பு. கரெக்டா சொன்னா இந்த மைக்குல எழுந்திருச்சு படம் எடுத்தா இவ்வளவு பெருசா, எழுந்திருச்சு படம் எடுத்தா இவ்வளவு பெருசா. அது பேரு கிங் கோப்ரா, ராஜ நாகம். என்ன பாயிண்ட்ஸ் தெரியுமா? ஏன் தெரியுமா கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க? என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கடந்து வந்த கோடிக்கணக்கான பாம்புகள் தான் இதற்கு உணவு. அதெல்லாம் சாப்பிட்டு வாழலாம். அடிக்கடி தரிசனம் கொடுக்குறாரு. எனக்கு ஏறி நிக்கிறது அப்படி இருக்குது. இப்படி இருக்கணும்டா வாழலாம். அப்படி நினைச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பாம்பா நீங்க நெளிச்சிட்டு இருக்கிறத விட கூண்டுகளை போய் அப்படி ஒத்த பாம்பா அப்படி நிக்கணும். இப்படி இருக்கும். அதையே பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு இதோ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தாண்டி போறேன். அது பக்கத்துல ஒரு குட்டியும் கூண்டு, சின்ன கூண்டு, அதோட சின்னதுதான். இதை விட கூடுதலா நிக்கிறாங்க அங்க கிரௌடு. அது என்னன்னு பார்த்தோம் போய். இதை விட அதுக்கு கூடுதல் கிரௌடு, இதை விட கூடுதல் அந்த கவனம். இந்த பாம்பு இங்க இருக்குது, நாங்க இங்க நிக்கிறோம். அந்த பாம்பு இங்க நிக்குது, இங்க நிக்கிறாங்க எல்லாரும். கூண்டு இங்க நிக்குது, இங்க நிக்கிறாங்க எல்லாரும். இத்தனோடு தான் இருக்குது குட்டி. இப்படி போறாரு, அப்படி வராரு, இப்படி போறாரு, அப்படி வராரு, இப்படி பாக்குறாரு, அப்படி அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாரு. எதுக்கு அவரை தூக்கி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா அவருக்கு ஒன்ன ஸ்க்ரோலிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பேர் போட்டிருக்கு. அதுக்கு பின்னால ஒரே ஒரு ரேடியம்ல ஒரே ஒரு ஒற்றைச்சல் ஓடிட்டு இருக்கு. அந்த பிளேட்ல இருந்த பேரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக் பிளாக் மாம்பா. பாத்துக்கிறியா? பிளாக் மாம்பா. சரியா? அதுல என்ன தெரியுமா பிளஸ் பாயிண்ட்? அதுக்கு எதுக்கு அந்த கூண்டு தெரியுமா? வேற எதுக்கும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கோடிக்கணக்கான பாம்புகளை சாப்பிடும் ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. அதான் அதனுடைய பிளஸ் பாயிண்ட். எக்ஸலன்ஸ். ரொம்ப நான் வந்து பார்த்து நீ எதுவா வேணாலும் இரு,
நீ ராஜநாகமா இருந்துக்க. ஆனா ராஜநாகமா இருக்கிறது பெஸ்ட். ஆனா பிளாக் மாம்பாவா இருக்கிறது தான் எக்ஸலன்ஸ். நான் உன்னை என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ராஜநாகமா சில பேர் வந்து நிற்பாங்க, நான் 495 அப்படின்னு நிற்பாங்க. ஏய், நீ ராஜநாகம், நான் பிளாக் மாம்பா. I am 496. I am 496. ஏய், நீ ராஜநாகம், நான் சொல்றேன் 497. அந்த ஒண்ணுதான் பிள்ளைகளை. எவனாவது ஒருத்தர் 499 வந்து நின்னான்னு வச்சுக்கேன், அப்ப கூட அவன் ராஜநாகம் தான். ஏனென்றால் 500 அவுட் ஆஃப் 500 வாங்குற அந்த பிளாக் மாம்பாவாக நீ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆசிரியர் சொல்றேன், நான் உன்னை மறுபடியும் சந்திக்கின்ற பொழுது நான் சில வெற்றிகளையும் உயரங்களையும் அடைந்திருப்பேன். ஆனால் நான் உன்னை அடுத்ததாக சந்திக்கின்ற பொழுது இந்த மேராடத்தில் இருக்கக்கூடிய சங்கரா ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கக்கூடிய 10+2 படிக்கிற மாணவர்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு சேர்க்கைக்கான, அந்த வார்த்தைக்கான பிரார்த்தனையோடு மீண்டும் உன்னை சந்திக்க மனதால் இறைவனை வாஞ்சித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.